அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பல்லவர்கள் யார்? பல்லவர்கள் தமிழர்களா, இல்லை தெலுங்கர்களா, கர்நாடகரா, இல்லை மலையாளியா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பல்லவர்கள் தென்னிந்தியாவை 700 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த 250 முதல் கிபி 900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்லவருடைய ஆட்சி தான் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்த பல்லவர்கள் அவருடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா தொண்டை மண்டலத்து பழங்குடிகள் என்றும், இலங்கை அருகே உள்ள மணி பல்லவ தீவு அங்கிருந்து வந்தவர்கள் என்றும், பாரசீக மரபுல வந்த பகலவர்கள் தான் பல்லவர்கள் அப்படிங்கிறது. இப்படி பல்லவர்கள் பற்றி நிறைய கருத்து வேறுபாடுகள் உள்ளது. இப்படி பல்லவருடைய கிடைத்த சான்றுகளை வைத்து ஆங்கில வரலாற்று ஆய்வாளர் வின்சென்ட் ஸ்மித் என்பவர் ஒரு நூல் எழுதினார். அதாவது பழைய இந்திய வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல். அது 3 பாகங்களாக வெளியிட்டார். அதில் ஒரு பாகத்தில் பல்லவர்கள் பாரசீக மரபில் வந்த பகலவர்கள் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதே 2வது பாகத்தில் பல்லவர்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. 3வது பாகத்தில் கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட பகுதியை ஆண்ட வேங்கி நாட்டை சேர்ந்தவர்கள் பல்லவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். ஒரு குழப்பமான சூழ்நிலையாக தான் இதை நம்ம யோசிக்கணும். இதை ராசமாணிக்கனார் என்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் வின்சென்ட் ஸ்மித் சொன்ன மாதிரி தென்னிந்திய பல்லவர்கள் தென்னிந்திய பகுதியை சேர்ந்தவர்கள்ங்கிறத ஏற்றுக்கொள்கிறார். இறுதியாக தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் பல்லவர்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ பல்லவர்கள் தமிழரா, தெலுங்கரா, கன்னடரா, மலையாளியா? ஏன்னா தென்னிந்தியாவை சேர்ந்தவருங்கிறது உறுதியாகுது. அப்போ இதில் எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பல்லவர்கள் பற்றி பெரும் ஆய்வு நடத்திய ஆய்வாளர்கள் பலர். அதில் முக்கியமானவர் ஆங்கில ஆய்வாளர் வின்சென்ட் ஸ்மித் என்பவர். இவர் எழுதிய நூலில் பல்லவர்கள் ஒரு 3 விதமாக சொல்லியிருக்காரு. பல்லவர்கள் பாரசீக மரபில் வந்த பகலவர்கள் என்று, பல்லவர்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றும், பல்லவர்கள் வேங்கி நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும், இப்படி 3 விதமாக சொல்லியிருக்காரு. இதில் ராசமாணிக்கனார் என்ற தமிழ் வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பல்லவர்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறார். அதுதான் ஒரு இறுதியாக ஒத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது பல்லவர்கள் தென்னிந்தியா. ஆனால் தென்னிந்தியாவில் தமிழரா, கன்னடரா, மலையாளியா, தெலுங்கரா? இதை தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ திரு ராசமாணிக்கனார் ஆய்வாளர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பல்லவர்கள் பற்றிய ஒரு முக்கிய கல்வெட்டான தாளகுண்டா கல்வெட்டு, அதன்படி பார்த்தா பல்லவர்கள் சத்திரியர் என்ற கதம்ப மயூரசன் மண் இதை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பல்லவர் ஆந்திராவிலிருந்து இங்கு வந்தவர், தொண்டை மண்டலத்துக்கு வந்தவர். அவர்கள் தமிழ் மன்னர்களைப் போல ஆள், வேம்பு, பனை இது தமிழர்கள் அடையாளமாக அவர்களும் தமிழர் அடையாளமாக பயன்படுத்தினர். அதாவது ஆந்திராவிலிருந்து தமிழர்களை பின்பற்றினர், தமிழ் மன்னர்களை பின்பற்றினர் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு ராசமாணிக்கனார். பல்லவர்கள் ஆந்திராவில் இருந்து வந்ததாக ராசமாணிக்கனார் குறிப்பிடுகிறார். அதே போல் தமிழ் மன்னர்களை பின்பற்றி தன்னுடைய பல்லவ கொடியும் தொண்டை மண்டல கொடியும் ஒன்றாக தாங்கள் தான் பல்லவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அப்படிங்கிறது ராசமாணிக்கனார் அவருடைய வாதம். அதாவது ராசமாணிக்கனார் ஆய்வாளர் என்ன சொல்றாரு, பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு வாதம் வைக்கிறார். பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறது கூறுறதுக்கு ஒரு காரணம். என்ன காரணம்னா, பல்லவர்களுடைய பட்டயங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் இருப்பதால், பிராகிருத மொழின்னா கொடுந்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் ஏன் தன்னுடைய பட்டயங்களில் பல்லவர்கள் ஏன் தமிழில் எழுதவில்லை அதனால் அப்படின்னு இவர் ராசமாணிக்கனார் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக தமிழில் இவர் எழுதாதனால இவங்க தெலுங்கு, ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு ராசமாணிக்கனார் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் பல்லவர் ஆட்சியில் வடமொழி ரொம்ப கோலோச்சி இருந்தது, ரொம்ப உச்சத்தில் இருந்தது. வடமொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அடுத்து வடமொழி புலவர்களான பாரவி, தண்டி இவர்கள் தான் அங்கே செல்வாக்கு பெற்று இருந்தனர் பல்லவர்கள் ஆட்சியில். இதை வைத்து தான் பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை என்று ஒரு முடிவுக்கு வருகிறார் திரு ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வாளர். நம்மளுடைய கேள்வி, வின்சென்ட் ஸ்மித் கூறியவர் போல பல்லவர் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்ங்கிறது உறுதி. ராசமாணிக்கனார் தென்னிந்தியாவில் அவங்க தமிழர் இல்லை, தெலுங்கர்கள், ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார். எதை வைத்து? அந்த கல்வெட்டுகள்லாம் பிராகிருத மொழியில் இருக்கிறதும் சமஸ்கிருத மொழியில இருக்கிறதையும் வைத்து ஏன் தமிழ் இல்லைங்கிறது கேள்வி வைக்கிறாரு. ஆனால் இப்போ நம்மளோட கேள்வி,
அப்போ ஆந்திராவிலிருந்து பல்லவர்கள் வந்திருந்தால் அப்போ அவங்களுடைய பட்டயங்களில் கல்வெட்டுகளில் தெலுங்கு மொழி ஆந்திர மொழி தானே இருந்திருக்கணும், தெலுங்கு மொழி தானே இருந்திருக்கணும். இப்போ தமிழ் மொழி இல்லைங்கிறனால அவங்க தமிழர்கள்னு சொல்கிறார். அப்போ தெலுங்கு மொழியும் இல்லை, அப்போ அவங்க தெலுங்கர்களும் இல்லை, ஆந்திராவிலிருந்தும் வரவில்லை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். ஆக அவர் பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை, ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் தெலுங்கர்கள் அப்படிங்கிறது இது வரலாற்றில் ஒரு திணிப்பு, வரலாற்று திணிப்பு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ ஆதாரத்துக்கு வருவோம். பல்லவ மன்னர்களில் முதல் அரசனாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன் என்பவர் தான் பல்லவ வம்சத்தில், அதாவது பல்லவ அரசர்களில் முற்கால அரசர்களில் முதல் அரசன். இதை இலங்கை வரலாற்று சிறந்த ஆய்வாளர் திரு ராசநாயகம் என்பவர் குறிப்பிட்டுள்ளதாக தன்னுடைய ராசமாணிக்கனார் எழுதிய நூலில் குறிப்பிட்டிருக்கார். இலங்கை ஆய்வாளர் சொன்னதை தன்னுடைய நூலான பல்லவர் வரலாறு நூலான ராசமாணிக்கனார் அதில் குறிப்பிட்டிருக்கு. பல்லவருடைய பட்டயத்திலையும் முதல் மன்னனாக இந்த தொண்டைமான் இளந்திரையனை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி பார்க்க போனால் தொண்டை மண்டலத்தை, அதாவது காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தது தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. அவர் ஒரு தமிழ் மன்னர் அப்படிங்கிறது சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்ககால இலக்கியங்கள்னு எது? பெரும்பானூற்று படை இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக பல்லவர்களில் முதல் மன்னரான தொண்டைமான் இளந்திரையன் ஒரு தமிழ் மன்னர் அப்படிங்கிறத சங்ககால இலக்கியமான பெரும்பானூற்று படையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழன் கிள்ளிவளவனுக்கும் மணிபல்லவ இளவரசி பீலிவிலைக்கும் பிறந்தவர் தான் இந்த தொண்டைமான் இளந்திரையன். இது சங்ககால இலக்கியங்களில் பெரும்பானூற்று படையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பெரும்பானூற்று படைனா என்ன? ஒரு மன்னனிடம் பாடி மன்னனிடம் பரிசு பெறுவார், பாணர் பரிசு பெறுவார். அந்த பாணர் பரிசை வாங்கிட்டு செல்லும் பொழுது எதிரே வரும் பாணரிடம் மன்னரிடம் நீ பாடினா உனக்கு ஒரு பரிசு கிடைக்கும் அப்படின்னு ஆற்றுப்படுவதே பெரும்பானூற்று படை. பெரும்பானூற்று படையை எழுதி யாரை பாடுறாங்களோ அவர்களுக்கு தானே அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாக தான் இருக்கணும். அப்படி அந்த வகையில் பெரும்பானூற்று படை தலைவன் யாரு? தொண்டைமான் இளந்திரையன். அப்போ அந்த பாடியவர் யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதாவது தொண்டைமான் இளந்திரையன் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அவரே தமிழ் மன்னர் என்று குறிப்பிட்டிருக்கார் உருத்திரங்கண்ணனார். ஆக சங்க இலக்கியங்கள், பிற்கால வரலாறு இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிறது இப்போ உறுதியாகுது. இன்னும் அடுத்தடுத்த ஆதாரம் பார்ப்போம். ஆனால் இப்படி நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள், நம்ம இலக்கியங்களை வைத்து தான் பல வரலாற்று விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம பாட புத்தகங்கள்லாம் படிக்கிறோம், அந்த அளவுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு ஆங்கில ஆய்வாளர் ஒருவர் ஒரு 3 விதமாக சொன்னதை வைத்து நம்ம எதையும் முடிவு பண்ணக்கூடாது. தென்னிந்தியாவை சேர்ந்தவர் பல்லவர்கள் அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள கூடியது ஒன்று. அடுத்து அவர் ஒருவேளை உயிரோடு இருந்து 4ஆம் பாகம் பல்லவர்களை பற்றி வெளிப்பட்டிருந்தால், இந்த பெரும்பானூற்று படையை படித்து அதை தெரிந்து கொண்டிருந்தால் பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு அவரும் எழுதி வைத்து போயிருப்பார். அடுத்த ஆதாரம் பார்ப்போம். பழைய தென்னார்காடு பகுதியை ஆண்ட காடவர் கோன் என்ற பெயரில் ஆண்ட சிற்றரசர்கள் இருந்தனர். அதே போல பழைய வடார்காடு பகுதியில் சம்புவரையர்கள் என்ற சிற்றரசர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் பல்லவர் குலத்தில் வந்தவர்கள்ங்கிறதுக்கு நிறைய கல்வெட்டு சான்றுகள் உள்ளது. அந்த வகையில் காடவர் கோன் பட்டத்தில் ஆண்ட சிற்றரசன், முதல் சிற்றரசன் யாருன்னா ஐயடிகள் காடவர் கோன். ஐயடிகள் காடவர் கோன் என்பவர் தான் முதல் சிற்றரசன். இது காடவர் கோன் பரம்பரையில் வந்தவர். உமாபதி சிவாக்கியர் ஒரு பாடல் பாடியிருக்காரு. வையந்திகள் பல்லவர் குலத்து வந்த மாமணி மாநிலம் முழுதும் மகிழ்ந்து காக்கும் ஐயடிகள் காடவர் கோன் அருளால் அப்படின்னு திரு உமாபதி சிவாக்கியர் அவர் பாடல் மூலம் குறிப்பிடுகிறார். இதுல பல்லவர் வழியில் வந்தவர் காடவர் கோன், அந்த சிற்றரசர், அதாவது ஐயடிகள் காடவர் கோன் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். இந்த வம்சத்தில் வந்தவர்கள் 14ஆம் நூற்றாண்டு வரை இறுதி வரைக்குமே வாழ்ந்திருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி தென்னிந்திய பகுதியில் 12 நூற்றாண்டு, அதாவது கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி புரிந்தவர்கள் தென்னிந்தியாவில் மண்ணின் மைந்தர்களாக தானே இருக்கணும். வேறு வெளியிலேருந்து வந்தவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த அளவுக்கு 12 நூற்றாண்டுகள்லாம் ஆட்சி புரிய வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது பல்லவர்கள் அவர்கள் தான் மண்ணின் மைந்தர்கள். இதே போன்று ஜெயங்குண்டார் பாடிய கலிங்கத்து பரணியில் 535வது பாடல், இதில் கருணாகர தொண்டைமான் பற்றி குறிப்பு வருது. இதில் பல்லவர் தோன்றலை பாடீரோ அப்படின்னு குறிப்பிடுகிறார் ஜெயங்குண்டார். ஆக இன்னும் தீவிரமாக பல்லவரை பற்றி ஆராய்ச்சி செய்தால், இன்னும் நிறைய சான்றுகள் கிடைத்தால் தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் சந்தேகமும் இல்லை. இன்னும் தீவிரப்படுத்தின ஆராய்ச்சியை சோழர்களுடைய பங்காளிகள் தான் இந்த பல்லவர்கள் அப்படிங்கிறது கூட வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது. ஆக பல்லவர்கள் தமிழர்கள்
இன்னும் ஆராய்ச்சியை தீவிரப்படுத்தினா பல்லவர்கள் சோழர்களுடைய பங்காளிகள் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் ஆராய்ச்சி வரும் காலத்தில் சான்றுகள் கிடைத்தா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோழர்களுடைய பங்காளிங்கிறத நிரூபிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போ முடிவு பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம டிகோட் பண்ணதுலேருந்து தெரியுது. இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.